கொங்கனார் உடைய ஆணவத்தை அழித்து இன்று 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்பட காரணமான இல்லத்தரசே. அடர்ந்த பசுமையான காடு. கொங்கனார் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து மிக ஆழ்ந்த தியானத்தில் வீற்றிருந்தார். அப்போது அந்த மரத்தில் கொக்கு தன் ஜோடியுடன் பறந்து வந்து அமர்ந்தது. மரத்தில் அமர்ந்திருந்த கொக்கு தன் கழிவை கழித்தது. அது கீழே தியானத்தில் இருந்த கொங்கனார் தலை மீது விழுந்தது. தியானத்தை களைத்த அவர் மரத்தின் மேலே அமர்ந்திருந்த கொக்கை பார்த்தார். கொங்கனார் கண்களிலிருந்து வெளிப்பட்ட தவக்கனல் கொக்கின் மேலே பட்டதும் அது எரிந்து சாம்பலாகி போனது. தன் பார்வைக்கு இவ்வளவு வலிமையா என வியந்தார். நான் நினைத்தால் எதையும் எரித்து விடுவேன் என்ற கர்வம் அவருக்கு தோன்றியது. அந்த கர்வத்துடன் காட்டிலிருந்து புறப்பட்டு ஊருக்குள் வந்தார். கர்வத்துடன் ஒரு வீட்டின் முன் நின்று பவதி பிக்ஷாந்தி என்று குரல் கொடுத்து பிச்சை கேட்கிறார். அந்த வீட்டின் தலைவி உள்ளிருந்தபடியே, ஐயா, சற்று பொறுங்கள், வருகிறேன் என்றாள். உள்ளே அந்த பெண் தன் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். கணவர் உணவு முடிக்கும் வரை அவள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. ஒரு மாபெரும் சித்தரை தவிக்க விட்டு ஒரு சாதாரண பெண் உள்ளே என்ன செய்கிறாள் என்று கண்கள் சிவக்க கடுங்கோபம் அடைந்தார் கொங்கனார். நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த பெண் உணவோடு வெளியே வந்தாள். சித்தர் அவளை தன் ஞான கண்ணால் சுட்டெரிக்க பார்த்தார். ஆனால் அவர் பார்வை அவளை எதுவுமே செய்யவில்லை. அவள் சிரித்தபடியே சித்தரை பார்த்து, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்றாள். காட்டில் நடந்த சம்பவம் இந்த இல்லத்தரசிக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்த பார்வையில் கொக்கு எரிந்த செய்தி இவளுக்கு எப்படி தெரியும்? தன் தவவலிமையால் ஒரு கொக்கை எரித்ததை விட தன் இல்லற கடமையை சரியாக செய்த அந்த பெண்ணின் பணிவு மற்றும் கடமை உணர்வு அவளுக்கு ஜானத்தை தந்துள்ளதை அவர் உணர்ந்தார். நான் என்ற அகந்தை வந்துவிட்டால் தவத்தின் பலன் அழிந்துவிடும். கடமைகளை சற்றும் பிசகாமல் செய்வதே மிக உயரிய யோகமாகும். இந்த செயலுக்கு பிறகு தன் தவறை உணர்ந்த கொங்கனார் அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டு உண்மையான ஜானத்தை தேடி புறப்பட்டார். ஒரு ஜானிக்கு வேண்டிய தகுதி பொறுமையும் அடக்கமும் தவிர சக்திகளை காட்டுவது அல்ல. இந்த பெண்மணி யாரும் அல்ல, அவள் தான் திருவள்ளுவர் மனைவி வாசகே. இப்படி தன் கர்வத்தை அடக்கி தன்னை செதுக்கிக் கொண்டதால்தான் கொங்கனார் இன்றும் 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான் அமுக்குங்க. இறைவன் அருளால் வாழ்க வளத்துடன்.